அத்தா நிறைய காசு வச்சிருக்காருடியே. Charanam Homes 1 BHK villa at just 19 lakhs in Coimbatore. காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. உலகம் முழுக்க பரவி இருக்கும் கலாட்டா டிவைன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு 2024 அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதம் அப்படி ஒன்றும் கெடுதல்கள் எதுவும் இல்லாத, சாதகமற்ற தன்மைகள் இல்லாத ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. முதல்ல 3ஆம் இடத்துல 20 நாட்கள் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் ஆகிய செவ்வாய் அதற்கு பிறகு நீச்சம் என்கின்ற நிலைமையை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களுக்கு, அதாவது கடைசி 10 நாட்கள் நீச்சம் என்கின்ற ஒரு நிலைமையை அடைகிறார். பலவீனமாக ராசிநாதன் எப்பொழுதெல்லாம் இருக்கிறாரோ அப்போது அந்த ராசிக்காரர்களும் பலவீனமாவார்கள் அப்படிங்கிறது கோட்சார விதி. அந்த அமைப்பின் அடிப்படையில் மேஷராசிக்காரர்களுக்கு கடைசி 4வது வாரம் குழப்பங்கள் இருக்கக்கூடிய, குடும்பத்தில் குழப்பம், வேலையில் குழப்பம், ஏதாவது தொழிலில் குழப்பம், விரயங்கள் போன்ற அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனால் இதில் இன்னும் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மற்ற கிரகங்கள், ஒரு கிரகம் செவ்வாய் மட்டும் கிரகம் இல்லை, இன்னும் 8 கிரகங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4 கிரகங்கள் வலிமையாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பு, அதாவது சனி 11இல், குரு 2இல், 6 12இல் அமைப்புகளில் ராகு கேதுக்கள் இருப்பது, எல்லாவற்றையும் விட மேலாக மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் சுக்கிரன் ராசியை பார்ப்பது என்பது மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு கொடுப்பினையாக, அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்கள் எதுவும், சாதகமற்றது எதுவும், கெட்டவைகள் எதுவும் நடக்காத ஒன்றாக பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மைங்க. 7ஆம் இடத்திலிருந்து அவர் சுக்கிரன் ராசியை பார்க்கக்கூடிய இந்த அமைப்பு குடும்பம் சார்ந்த விஷயங்கள், பெண்கள் ஆண்கள் சார்ந்த திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு. ஆகவே இதுவரைக்கும் கல்யாணம் ஆகாத அத்தனை மேஷராசிக்கார இளைய பருவத்தினர் அனைவருக்கும் இந்த மாதமே நிச்சயதார்த்தம் போன்ற உறுதி நிகழ்வுகள் போன்ற அமைப்புகள், இந்த வருடத்தின் கடைசி அடுத்த வருடத்தின் ஆரம்பம்னு சொல்லப்படக்கூடிய தை மாதத்திலேயே திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் என அனைத்தும் நிறைவாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அமைப்புகள் மேஷராசிக்காரர்களுக்கு நன்றாக இருக்கும். 11ஆம் இடத்துல லாபத்தில் சனி இருக்கிறதுனால தொட்டது துலங்கக்கூடிய, லாபங்கள் வரக்கூடிய நல்ல அமைப்புகள் உண்டு. பயணத்தின் மூலமாக ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டம் என்று சொல்லப்படக்கூடிய அளவில் ஏதேனும் ஒன்றில் நீங்கள் ஒன்று செய்ய போக அது வேறு ஏதோ ஒன்றாக மாறி அதன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு சந்தோஷம், குதூகலம் போன்றவைகள், நல்ல நிகழ்ச்சிகள், ஆன்மீக அமைப்புகளில் ஒரு நல்ல யாத்திரைகள், பயணங்கள் போன்ற அனைத்தும் நடக்கக்கூடிய ஒரு சுப நிகழ்வாகவே அமைந்திருக்கிறது 2024 மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த அக்டோபர் மாதம். ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆகா ஓகோன்னு இந்த அக்டோபர் மாதத்தை சொல்லுவேன். முதல்ல பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல உங்களுடைய பூரண ராஜ யோகாதிபதி கிரகம் என்று சொல்லப்படக்கூடிய புதன் 5ஆம் இடத்துல உச்சனாகி குருவின் பார்வையில் இருக்கிறார். 6ஆம் இடத்திலேயே குரு சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறார். ஒரு நிலைமையில் நல்ல அமைப்புகள். மாதத்தின் 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆகாவோகன்னு சொல்லலாம். ஏன்னா 7ஆம் இடத்திற்கு சுக்கிரன் மாறி ராசியை பார்க்க போகிறார். ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2 சுபகிரகங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போது ராசியை தொடர்பு கொள்வது என்பது பருத்தி புடவையாய் காய்த்ததுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பழம் நழுவி பாலில் விழுந்தது, எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. எதிர்பாராத நல்ல அதிர்ஷ்டங்கள், முயற்சிகள் அத்தனையும் பலிக்கக்கூடிய தன்மை என மாதத்தின் 15ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய யோக நிலையில் சுக்கிரன் ராசியை பார்ப்பது, குரு ராசியில் இருப்பது என்ற அனைத்தும் உங்களுடைய சார்பாக நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமையுதுங்க. ஆண்களுக்கு பெண்களாலும், பெண்களுக்கு ஆண்களாலும் மிகப்பெரிய நல்ல யோக பலன்கள் நடக்கக்கூடிய தன்மை இந்த அத்தனை அக்டோபர் மாதத்தில் ஒரு கிராஜுவலாகவே நல்ல விதமாக இருக்கும். பெண்வழி உறவுகளால் சாதகமற்ற தன்மைகளை போன மாதம் அதற்கு முந்தின மாதம்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தவங்க. சுக்கிரன் நீச்சமாக இருக்கும்போது அக்கா தங்கை உறவு நல்லா இல்லை, அம்மா பிள்ளை உறவு நல்லா இல்லை, பெற்ற மகள்கிட்டையே பேச முடியல, தாய் தமக்கை போன்ற அமைப்புகளை மட்டுமில்லாமல் தாரம்னு சொல்லப்படக்கூடிய தன் மனைவி கிட்ட எந்த விதத்தையும் வச்சுக்க முடியல. இந்த மாதிரி பெண்களால் ஆண்களுக்கு இருந்து வந்த சோதனைகள், அதை போலவே அண்ணன் தம்பி கணவர் போன்ற ஆண் உறவுகளால் பெண்களுக்கு இருந்து வந்த சோதனைகள் அத்தனையும் இப்போது அப்படியே மாதத்தின் 15ஆம் தேதிக்கு பிறகு விலகி ரிஷபராசிக்காரர்களுடைய குடும்பங்களில் சந்தோஷங்கள் நல்ல விதமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நல்ல மாதமாக இந்த மாதத்தை சொல்லலாங்க. பிள்ளைகளால் ஒரு நல்ல விதமான சந்தோஷங்கள் இருக்கும். 5ஆம் இடத்துல புதன் வலுவாக உச்ச நிலைமையில் இருக்கிறனால குழந்தைகளின் பேரில் இதுவரைக்கும் இருந்து வந்த வருத்தம், குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகலை, குழந்தைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கல, குழந்தைகள் சரியாக படிக்க மாட்டேங்குது, தோளுக்கு மிஞ்சிட்டா தோல்னு வேறு சொல்கிறாங்க, 16 வயசு ஆயிடுச்சு, 18 வயசு ஆச்சு, 20 வயசு எட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கு, நம்மளையே எதிர்த்து பேசுகிறார்கள். இந்த மாதிரியான பிள்ளைகள் சார்ந்த அமைப்பில் இதுவரைக்கும் தொல்லைகளை அனுபவித்து கொண்டிருக்கின்ற அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் பூரண திருப்திகள் ஏற்படக்கூடிய, எல்லா நிலைமைகளும்
நன்றாக இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. 11ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு வந்து வலுவான ஒரு அமைப்பில் இருக்கிறதும், 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது குருவின் பார்வையில் இருக்கக்கூடியதும், அந்நிய இன மத மொழி சார்ந்த விஷயங்கள், அதாவது உங்களுடைய இனத்தை சேராத, உங்களுடைய மதத்தை சேராத, உங்களுடைய மொழியை பேசாத யாராவது ஒரு நண்பரின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, லாபங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. ஒரு புதிய அறிமுகம் என்றாலும் கூட நட்புகள், உறவுகள் போன்றவைகளின் மூலமாக ஒரு தொழில் ரீதியாகவோ ஒரு வேலை ரீதியாகவோ அல்லது ஏதேனும் ஒரு முயற்சிகள் மூலமாகவோ பணவரவுகள் வரக்கூடிய எல்லாவற்றிலும் நிறைவுகள் நல்ல விதமாக இருக்கக்கூடிய ஒரு சுப மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் அனைத்தும் ஒரு சீராக இருக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது 2024 அக்டோபர் மாதம் அனைத்து ரிஷபராசிக்காரர்களுக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆகா ஓகோன்னு சொல்லுவேன். டாப்பான மாதம் இந்த மாதம். என்ன, உங்களுடைய ராசிநாதன் உச்சத்தை அடைகிறார். உச்சத்தை அடைந்ததோடு மட்டுமில்லாமல் அப்படியே இங்கே குருவின் பார்வையும் அடைகிறார். குரு 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார், பரவாயில்ல. ராசியோ ராசிநாதனோ குருவின் பார்வையில் இருக்கும்போது மிகப்பெரிய யோக பலன்கள் அந்த ராசிக்காரர்களுக்கு நடக்க வேண்டும் என்பது கண்டிப்பான ஒரு விதி. அந்த விதி இப்போது முழுமையாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குது. முதல்ல 5ஆம் இடத்துலையும் பிறகு 6ஆம் இடத்துலையும், 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு சுக்கிரன், உங்களுடைய ராஜயோகாதிபதியாகிய சுக்கிரன் 5ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறது. தன்னுடைய வீட்டோட தானே தொடர்பு கொண்டிருப்பது ஒரு நல்ல அமைப்பு. 9ஆம் இடத்துல பாக்கியத்தில் பார்த்தீங்கன்னா சனி இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 3 கிரகம் தான் யோக கிரகம், புதன், சுக்கிரன், சனி. இந்த மூவருமே ஆட்சி உச்சம் என்கின்ற அமைப்பில் இருப்பது அப்படியே எல்லாவற்றையும் நல்ல விதமாக எடுத்துரைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இந்த தடவை கண்டிப்பாக சொல்ல முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்தில் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி மிதுன ராசிக்காரங்க ரொம்ப பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டிங்க இல்லையா? அதற்காக பார்த்து கடவுள் இப்போ கண்ணை திறந்துட்டார்னு சொல்லலாம். ஆக மிதுன ராசிக்காரர்கள் அனைவருக்குமே தொட்டது துலங்கக்கூடிய, அதாவது தகரமும் தங்கமாகும்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி தகரத்தை அப்படியே தொட்டிங்கன்னா அது கூட தங்கமாயிடுற மாதிரியான நல்ல அமைப்புங்க அது. மனசு கஷ்டம் விலகும், உடல் கஷ்டம் விலகும், கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம் போன்ற அத்தனை அமைப்புகளோடும் அல்லாடி கொண்டிருந்த அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு யோகங்கள் கண்டிப்பாக செயல்படக்கூடிய தன்மைகள் உண்டு. மாதத்தின் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா பயணங்கள் இருக்கும். வெளிநாடு, வெளிமாநிலம், தூர பயணங்களின் மூலமாக நல்லவைகள், செலவுகள் இருக்கும். செலவு இருக்குமா அப்படின்னு பயந்துட வேண்டாம். செலவுக்கேற்ற வருமானம் இருக்கும். கடன் வாங்கி செலவு செய்ய தேவையில்லாமல் நல்ல விதமான வருமானம் வந்து அந்த வருமானத்தின் மூலமாக நல்ல வசதிகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இப்போது மிதுன ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இருக்குதுங்க. 4ஆம் இடத்தில் புதன் உச்சம், அதற்கு பிறகு 5ஆம் இடத்தில் புதன் நட்பு நிலைமையில் இருக்கக்கூடியது. கணவர், குழந்தைகளின் மூலமாக இதுவரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தங்களை பெண்களுக்கு தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. 40-50 வயது தாண்டிய அத்தனை மிதுன ராசிக்கார பெண்களுக்கும் மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கின்றன. மிதுன ராசிக்கு இப்போது சொர்க்க வாசல் திறந்துருச்சு, பொற்காலத்தின் கதவுகள் திறந்துருச்சுன்னு எப்படி சொன்னாலும் அது சரியாக இருக்கும். கோட்சார ரீதியாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போது அதி அற்புதமான நிலைமைகள் ஆரம்பித்து கொண்டு இருக்கின்றன. எல்லாவற்றிலும் நல்லவைகள் நடக்கும். அதே நேரத்தில் இவ்வளவு நடந்தும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தாங்கையா இருக்குது அப்படின்றவங்களுக்கு கூட பிறந்த ஜாதக அமைப்பில் ஒரு 6-8 தசாபுக்திகள் நடந்து கொண்டு இருப்பவர்களுக்கு அப்படி ஒன்றும் சில பல கஷ்டங்கள் இருந்தாலும் கூட அதையும் நீங்கள் அப்படியே சமாளித்துக் கொள்ளுகின்ற விதமாக ராசிநாதன் உச்சம் என்கின்ற அமைப்பு நன்றாக இருக்கிறது. வீடு, வாகனம் போன்றவைகளில் நல்லவைகள் இருக்கும். மாதாந்திர தவணைகள், மாதா வாடகை கூட கட்ட முடியாத அளவிற்கு இருந்தவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கும். பிற்பகுதியில் பயணங்கள் இருக்கும். வெளிநாடு, வெளிமாநில மேன்மைகள் இருக்கும். அதன் மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. ஒட்டுமொத்தத்தில் பார்த்திங்கன்னா 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் வலுத்திருக்கிறது. பாக்கிய அமைப்புகள், தாய் தந்தை அமைப்புகள் நன்றாக இருக்க, தந்தைக்கு ஏற்பட்டிருக்கின்ற நோய் அமைப்புகள் விலக, பாக்கியங்களை அனுபவிக்க முடியாதமல் இருந்தவர்களுக்கு அனைத்து பாக்கியங்களையும் கொடுக்கக்கூடிய நல்லதொரு மாதமாக அமைந்திருக்கிறது. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2024 அக்டோபர் மாதம். நிறைய காசு வச்சிருக்காருடியே. Charanam Homes, 1 BHK villa at just 19 lakhs in Coimbatore. காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை.